ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். சார் சொல்லுங்க. வந்துகிட்டு இருக்கேன் சார். கிளம்பிட்ட இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவேன். அதுக்கு முன்னாடியே வந்துருவேன் சார். சார் ரொம்ப சின்ன விஷயம் தான். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாலே போதும். மத்தபடி வேற எந்த இஷ்யூவும் இல்ல. சரி நான் சீக்கிரம் வந்துடுறேன் சார். டேய் கொஞ்சம் சீக்கிரம் போடா. அவங்க அங்க வந்து சேரத்துக்கு முன்னாடி நாம அங்க போயிருக்கணும். இல்லனா யாராவது இடையில பூந்து ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கன்னா இவ்வளவு நாள் பாடுபட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். போறேண்ணே 5 நிமிஷத்துல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறேன். சரி பேசாம வண்டியை ஓட்டு. அண்ணே என்னடா போன்ல என்ன சீரியஸா பார்த்துட்டு வரீங்க? நாய் வேஷம் போட்டா கொலைச்சுதானே ஆகணும். ஓ எல்லாரும் படிச்சுட்டு தான் டாக்டர் ஆவாங்க. நீங்க டாக்டர் ஆயிட்டு அப்புறமா படிக்கிறீங்க. வேற லெவல்ல நீங்க. போன்ல கேட்டா எல்லாம் சொல்லுது. என்னன்னா? ஆமாண்டா, எல்லாம் டெக்னாலஜி, AI. அப்படின்னா நீங்களும் ஒரு ஹாஸ்பிட்டல் போடலாம்லண்ணா? சரியான துட்டு பார்க்கலாமே. எதுக்கு என்ன தூக்கி உள்ள வைக்கிறதுக்கா? இந்த ஒரு பார்ட்டியை தட்டி தூக்கிட்டோம்னா லைஃபுக்கும் செட்டில் ஆயிரலாம்டா. அப்படின்றீங்க? ஆமாண்டா, நீ ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. சரிண்ணே. டேய் இது ஏதோ ஒன் வே மாதிரி இருக்கு. அண்ணா உங்க கெத்து தெரியாம பேசுறிய அண்ணா. நீ இப்ப டாக்டர்ண்ணே. போலீஸ் மறைச்சாங்கன்னு வச்சுக்கோ, டாக்டர் உள்ள இருக்காருன்னு காட்டினாலே போதும், கிரீன் சிக்னல் விழுந்துகிட்டே இருக்கும். எதனா அவசர கேஸ் அட்டன் பண்ண போற மாதிரி சீன் கிரியேட் பண்ண ஆச்சுண்ணே. என்ன அவசர கேஸ்ல சேர்த்து விடாம இருந்தா சரிதான். சீக்கிரம் வண்டியை ஓட்டு. சரிண்ணா. சார் சொல்லுங்க. ஆமா வந்துட்டு தான் இருக்கேன். இல்ல மேனேஜர் கிட்ட பேசிட்டேன் சார். வந்துருவேன். இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவேன். வச்சிடுறேன் சார். ஏய் பாத்து போ. போச்சுடா, இப்ப தேவையில்லாம சண்டை எடுத்துட்டியே. இருங்கண்ணா, எப்படி அவனை துரத்தி வரன்னு மட்டும் பாருங்க. சரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு தொட. இது ஒன் வே. போச்சுடா. நீங்க பாட்டுக்கு வேகமா வரீங்க. கார்ல வந்தா உங்க இஷ்டத்துக்கு நடு ரோட்ல வருவீங்களா? ராங் ரூட்ல வரமே கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி வரணும்னு உங்களுக்கு தெரியாது? அட்லீஸ்ட் ஹார்னாவது அடிச்சுட்டு வரணும்ல, அந்த சென்ஸ் கூட கிடையாதா? யோ என்னயா இப்ப என்னன்ற? நீ மட்டும் என்ன யோகியமா? போன் பேசிட்டு வந்தல்ல, பேசாம ஓரமா போயிரு, அதான் உனக்கு நல்லது. போன் பேசி வந்து இடிச்சேன்னு கேஸ் போட்டு உள்ள தூக்கி வச்சிருவோம். ஏய் ராங் ரூட்ல நீ வந்துட்டு என் மேல கேஸ் போட போறியா? போடு, பாத்துக்கலாம். போட மாட்டேன்னு பாக்குறியா? எங்க டாக்டருக்கு தெரியாத போலீஸ் ஆபீசரே கிடையாது. தூக்கி உள்ள வச்சு குத்துன்னு குத்தி விட்டுருவோம். பேசாம போயிரு. என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் நான் பயந்த ஆள் கிடையாது. உங்களால என் பைக் டேமேஜ் ஆயிருக்கு. டைமுக்கு போக முடியாம என் ஒர்க்ல ப்ராப்ளம் வரும். நீங்க தான் இப்ப எனக்கு காம்பன்சேஷன் தரணும். ஐயா காம்பன்சேஷனா? போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. உங்ககிட்ட என்னடா பேச்சு? உங்க ஓனர் கிட்ட பேசிக்கிறேன். எங்க அந்த ஓனர்? இங்க பாரு, நீயா போயிட்டீன்னா பிரச்சனை முடிஞ்சது. காம்பன்சேஷன் அது இதுன்னு நின்னா கோர்ட்டு கேஸ்னாலே விட்டுருவோம். ஏய் உங்ககிட்ட என்னடா பேச்சு? நான் யார்கிட்ட பேசணுமா பேசிக்கிறேன். எங்க ஓனர்? சொல்லுங்கண்ணா. டேய் அறிவு கட்டவனே, அவங்கிட்ட ஏன்டா வம்பு பண்ணிட்டு இருக்க? அவசரமா வேலை இருக்கு, சீக்கிரமா வந்து தொலை. அண்ணா இந்த ஆள் தானே பிரச்சனையை வளர்த்துனே போறான். பேசி முடிச்சுட்டு வந்துடுறேண்ணா. டேய் அறிவு கட்டவனே, டாக்டர் கிட்ட பேசுற மாதிரி பேசு. அண்ணன் நொன்னு பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பி வைடா. சரிங்க சார். சரிங்க வா. யோ இங்க பாரியா,
வண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வா, நம்ம அங்க போய் பேசிக்கலாம். இங்க பக்கத்து கடையில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும், நீயா நானான்னு பாத்துடலாம். சார் 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 சாரி சார், அதெல்லாம் வேணாம் சார், நம்ம பேசி முடிச்சுக்கலாம் சார். பேசி முடிக்கணுமா? இவ்வளவு நேரம் பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருந்தா, பெரிய பெரிய ஆபீசர்லாம் உங்க டாக்டருக்கு தெரியும்னு சொன்ன. சாரி சார், டாக்டர் தான் இப்போ ஃபோன் பண்ணாரு. வண்டியை டேமேஜ் பண்ணதுக்கு சாரி கேட்டுட்டு ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார் சார். சார் ஒரே நிமிஷம் சார். அண்ணா நிக்கிறானே, சாரி சொல்லிட்டேன். சீக்கிரம் முடிச்சிட்டு வா. சார் ம். சார் இந்தாங்க சார், புடிங்க. ஹலோ, இல்ல இல்ல, என்ன இதெல்லாம்? எதுக்கு சார் சார் இதெல்லாம்? புடிங்க சார், டாக்டர் தான் கொடுக்க சொன்னாரு. சார் புடிங்க சார், வண்டியை தூக்கிடலாம். புடிங்க. பாத்து. ஓகே, தேங்க்யூ சார். அண்ணா 1000 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அண்ணா, அவனை கொஞ்சம் மிரட்டி வச்சிருந்தேன். ஏய் வாய் மூடுறா, முதல்ல கார் எடு. சரிண்ணா. இந்த டாக்டரை எங்கேயோ பார்த்திருக்கோமே, எங்க பார்த்திருக்கோம்? மல்லி, நான் ஊசி எல்லாம் போட்டுக்க மாட்டேன், மாத்திரை மட்டும்தான் சொல்லிட்டேன், சரியா? சரிக்கா. ரேணுகா, நான் டாக்டர் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், என் பொண்ணுக்கு ஊசி ஆகாது, எதுவா இருந்தாலும். எனக்கே போட்டுறீங்க அப்படின்னு கை காட்ட போறியா? ஐ, ஜாலி ஜாலி ஜாலி. அது எப்படிமா? உனக்கு கொடுக்க வேண்டிய மருந்து எனக்கு எப்படி கொடுப்பாங்க? மாத்திரையாவே என் பொண்ணு கொடுத்துருக்குன்னு சொல்லிடுவேன். ஓகே ஓகே, ஆனா ஏமாத்தி ஊசி கீசி எல்லாம் போடக்கூடாது. சும்மா இருக்க மாட்டேன், மல்லி இவன் கிட்ட சொல்லிடு. சிஸ்டர் சொல்லுங்க சார். வாசுதேவன் டாக்டர் வந்துட்டாரா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் பக்கத்துல வந்துட்டேன்னு கால் பண்ணாரு. சரி ஓகே சிஸ்டர். சார். மல்லி அப்படி உட்காரலாம். வா ரேணுகா, வாங்க. வா. ரகுவை இன்னும் காணோம். என்னாச்சு? இல்லைன்னா என்னையா நிப்பாரே, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னமா பாக்குற? எங்க இந்த டாக்டர்? எவ்வளவு நேரமா நம்ம இங்க வெயிட் பண்றது? வந்துடுவாருமா, பக்கத்துல வந்துட்டு தான் சொல்றாங்கல்ல, வந்துருவாரு. அதோ டாக்டர் வந்துட்டாரு பாருமா. குட் மார்னிங் டாக்டர். வாங்க சார், வாங்கம்மா. ரேணுகா எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் சூப்பரா இருக்கேன். ரேணுகா, டாக்டருக்கு வணக்கம் சொல்லுமா. வணக்கம். போதுமா? என்ன சொல்லணுமா டாக்டர்? இல்ல போதும் போதும். டேப்லெட்ஸ்லாம் போட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், கரெக்டா ஞாபகம் வச்சு எங்களை ரிவ்யூவுக்கு வர சொல்லிருக்கீங்க. என்னோட பேஷண்ட்ஸை நான் ஞாபகம் வச்சுக்கிறதுல என்ன இருக்கு? எனக்கு இதான் ப்ரொஃபஷன். சரிதான் சார், ஆனாலும் எல்லாரும் இப்படி பண்றது இல்லையே. ஆக்சுவலி நாளைக்கு நான் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு புறப்படுறேன். ஓ. அதனால தான் உங்களை இன்னைக்கு வர சொன்னேன். ஒரு பேஷண்ட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா யார் வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனா மென்டல் இம்பேலன்ஸ் சரியில்லைன்னா அவங்கள யார் பார்க்குறாங்களோ அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஷார்ட் நோட்டீஸில் வர சொன்னது உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையே? ஆக்சுவலி வர வழியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? பைக்காரன் ஒருத்தன் குறுக்க வந்துட்டான். ஆனா ஒன்றும் பெருசா இல்ல. அப்புறம் என்னோட டிரைவர் தான் இறங்கி சண்டை போட்டான். ஒரு வழியா மேனேஜ் பண்ணிட்டேன். நல்ல வேலைங்க, இல்லைன்னா இவளை சமாளிச்சிருக்கவே முடியாது. சார் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் போய் இன்பேஷன்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க வெயிட் பண்றோம். ஓகே சார், தேங்க்யூ. ஆமா. ஓகே டாக்டர். மல்லி, அந்த ஃபைலை கூடமா நான் வச்சுக்கிறேன். என்னம்மா? இது என் கையில கொடு. இது என்ன யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது என்னோட ஃபைல், நான் தான் வச்சுப்பேன். இல்லம்மா, டாக்டர்கிட்ட காமிக்கணும், கொடுமா. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன்ல. கொடுக்க மாட்டேன்.
ரேணுகா டாக்டர்கிட்ட காமிக்கணும்ல, ஃபைல கொடு. இது ஏன் ஃபைல் நான் குடுக்க ஏமா மாட்டேன். குடுமா, அக்கா ஃபைல குடுமா. என்ன பண்றீங்க? டாக்டர்கிட்ட காமிக்கணுமா? முடியாது, குடுமா. நான் விட ஏமா அப்படி பண்ண? உனக்கு தாமா காமிக்க போறான். ஃபைல குடுமா. குடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல. போ. ஐயோ என்னம்மா நீ? ஐயோ குடு. என்ன என் ஃபைல என்கிட்ட கொடுக்காம நீயே எடுத்து வச்சுக்கிற? மல்லி இந்தாம்மா, இந்த பைய வச்சுக்கம்மா. பிரபா ஓடக்கூடாது, உட்காரு உட்காரு. ஏய் பிரபா, உனக்கு தான் பாட்டில்ல தண்ணி இருக்குல்ல, அதை ஏன் குடிக்கிற? அதுவும் நல்ல தண்ணி தானம்மா. அதெல்லாம் வேணாம், உட்காரு. ம். பாப்பா ஸ்கூல் போலியாங்க? அப்பண்டிஸ்ங்க, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஓ, வலி பயங்கரமா இருக்கும்னு சொல்லுவாங்களே. ஆமாங்க, வலிக்கிறப்போ துடியா துடிச்சிருவா. மத்த நேரத்துல பாருங்க, தோ இந்த மாதிரி குதிச்சு குதிச்சு பயங்கரமா ஆட்டம் போடுவா. மல்லி நம்ம வெண்பா மாதிரியே துருதுருன்னு இருக்கால. ஆமாப்பா, அதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். இங்க வா. என்னையா கூப்பிடுறீங்க? ம், இங்க வா. போ. வா. பாத்து 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 பாத்து, மெதுவா மெதுவாடா, பாத்து போடா. வா. உன் பேர் என்ன? பிரபா. இந்த சாக்லேட் எனக்கு இந்தாங்க. ஏய், எங்க போற? சாக்லேட் பேப்பரை டஸ்ட்பின்ல போட்டு வந்துட்டேன். ஆமா போடணும். நானே போய் போட்டுட்டு வந்துடுறேன் டஸ்ட்பின்ல. வா 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 வா, போலாம் போலாம் போலாம். அம்மா நான் போய் அப்பாயின்மெண்ட் போட்டு வந்துடுறேம்மா. அம்மா. சார் ஒரு நிமிஷம் சார். வா. சாக்லேட் சாப்பிட்டியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? மல்லி ரொம்ப இனிப்பா இருக்கு சாக்லேட், தெரியுமா? அப்படியா? உனக்கு ஆமால. சாக்லேட் எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? வேற? தேங்க்ஸ் ஆண்டி. சொல்லுங்க சார். மல்லி ஜோமா. ஆ. ம். வந்துடுறேன்க்கா, நான் இப்ப வரேன். போலாமா? டாக்டர் கூப்பிடுறாரு, வாங்க. வாமா. உட்காருங்க. உட்காருமா. ஹை. கையை கொடுங்க ப்ளீஸ், கொடுங்க.
அதோட அவ்வளவுதான். அக்கா ம்ஹும். ஆ, விடுங்கம்மா, அவங்க அவங்களாவே இருக்கட்டும். ஆ. சார், ஃபைலை கொடுங்க. அப்புறம் டேப்லெட்ஸ்லாம் கண்டினியூ பண்றீங்களா? ஆமாம் டாக்டர், அதெல்லாம் கரெக்டாக கொடுக்குறோம். ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அது நிறைய இருக்கு டாக்டர். முன்னாடி மாதிரி எதையும் தூக்கி போட்டு உடைக்கிறதுலாம் இல்லை, அவளாவே மாத்திரை வாங்கி சாப்பிட்றா. ம். இப்போ கூட பாருங்க, இவளை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரோம்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நார்மல் ஆயிட்டா டாக்டர். அப்புறம் சுடர், எப்படி இருக்கீங்க? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இவ சும்மாவே எல்லாத்தையுமே சந்தேகப்படுவா இந்த மல்லி. பசமா வாய கொடுத்து மாட்டிக்கிட்டாரே, எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. ஆ, டாக்டர் இவங்க பேரு சுடர்னு ஞாபகம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இவங்க இங்க வந்திருக்கிறப்போ அப்படிதானே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? இல்லையே, அப்படியெல்லாம் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்ல. அவங்க பேரு ரேணுகா. ஐயோ, வசமா சிக்கிக்கிட்டாரே. இல்லம்மா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அவங்க கிட்ட கவுன்சிலிங் பண்றப்போ அப்படிதான் சொன்னாங்க. பொதுவாவே இப்படிப்பட்ட கேஸ்ல மென்டலி அஃபெக்ட் ஆகி வீட்டை விட்டு வெளியே இருக்க வேண்டிய சூழல்ல அவங்களுக்கு புது பேர் வச்சுக்குவாங்க. அது அவங்க மனசுல பதிஞ்சு போயிருக்கும். சில கேஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க பேரை ரொம்ப நாளா யாரும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, இவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ இவங்க பேர் என்னங்கறத மறந்து போயிடுவாங்க. பட் ரேணுகாவுடைய கேஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இடையில வந்த அந்த பேரை ஈஸியா மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பாடா, அங்கங்க உருட்டி சமாளிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். மல்லிக்கு சந்தேகம் தேர்ந்துருச்சா இல்லையான்னு தெரியலையே. எங்க வீட்டில் நாங்கள் அடிக்கடி ரேணுகா ரேணுகான்னு சொல்லி சொல்லி இப்போ இவளுக்கும் பழகிருச்சு டாக்டர். மல்லி, எனக்கு தண்ணி வேணும் மல்லி. பாரு, என்ன டாக்டர், என்ன தேடுறீங்க? அது வந்து நத்திங் நத்திங். மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் தேடுறீங்களோ? ஆமாமா, அதை தான் தேடுறேன். அது தனியாக வச்சிருக்கோம் டாக்டர். மல்லி, அதை கொடுமா. இல்ல வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். அத்துல தானே இருக்கணும், ஏன் இப்படி தேடுறாரு? ஒண்ணுமே புரியலையே. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா மெடிகேஷன் இவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கு. நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டா நியூரோ ப்ராக்ரஸ் செக் பண்ணிடலாம். இப்பவே எடுத்துருவோமா? டாக்டர், ஊசியை தவிர என்ன வேணாலும் பண்ணுங்க, என் பொண்ணு அது மட்டும் கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் டாக்டர். ஸ்கேன்ல என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? நம்ம கிட்ட லாஸ்ட் டைம் எடுத்த ரிப்போர்ட் இருக்கு. இப்பவும் எடுத்து பார்த்தா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். டாக்டர், பழைய ரிப்போர்ட்ல அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு காட்டுதா?
உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.